திமுக தோற்றதற்கு காரணம் என்ன அப்படின்னு ஆராய்வதற்காக திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஒரு குழு ஒன்றை அமைச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாம நிறைய பேர்கிட்ட கருத்து கேட்கிறார். என்ன காரணம், முக்கியமாக என்ன காரணம், திமுக தோற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, திரு விஜய் அவர்களை திமுக காரங்க மதிக்கவே இல்லை. அவருடைய பேர் கூட சொல்லல. ஒரு எதிர்க்கட்சியாக வளர்ந்து வருகின்ற அவங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு கட்சிக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கல. அதிமுக காரங்க அப்படிதான் நினைச்சாங்க. அவரு திரு விஜய் பேரை சொல்றது இல்ல, அவங்க கட்சி பேரை சொல்றது இல்ல, அவங்கள ஒரு வளர்ந்து வருகின்ற ஒரு சக்தியாகவே மதிக்கல. இது திமுகவோட தோல்விக்கு முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் நிறைய பேர்ட்ட கருத்து கேட்கிறார் திரு ஸ்டாலின். என்னென்ன திட்டங்கள் தப்பா போச்சு, தன்னை விமர்சனம் பண்ணால் கூட பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறார். திமுக உண்மையாவே சுய பரிசோதனை செய்து கொள்வது நல்லதுதான். ஏன்னா ஒரு முக்கியமான கட்சி, கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளாக இருக்கின்ற கட்சி, பலமுறை ஆட்சியில் இருந்த கட்சி, எப்பாவது மீண்டும் ஆட்சிக்கு வரலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வச்சிருக்கிற கட்சி. அந்த கட்சிக்கு ஆலோசனைகள் தேவைதான். ஆனால் திரு விஜயை எதற்காக அந்த கட்சி அந்த அளவுக்கு உதாசீனப்படுத்தியது? மக்கள் மனதை ஏன் அறியவில்லை? அது முக்கியமல்ல. எங்களை போன்ற பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் முழுக்க முழுக்க தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து கள நிலவரங்களை அறியறதில்லை. ஆனா மிகப்பெரிய கட்சியான திமுக அல்லது அதிமுக, இங்க திமுக பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க அதனோட நிர்வாகிகள் இருக்காங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நிர்வாகிகள் இருக்காங்க. அவங்க என்ன நடக்குது அப்படிங்கிற உணர்வை, பல்ச சொல்லியிருப்பாங்கல்ல. ஏன் சொல்லல, ஏன் அதை உணர மறுத்தாங்க? முக்கியமா கரூர் நிகழ்வுக்கு பிறகு திரு விஜய் மேல தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க. ஆனா உண்மையான நிலவரம் அதுவா? ஒரு எதிர்மறையான கருத்துக்களை ஊடகங்களில் பரவ விட்டாவே மக்கள் அதை நம்பிடுவாங்களா? அது எல்லா கட்சிகளுக்கும், முக்கியமாக இந்த தேர்தலில் தோற்று போன கட்சிகளுக்கு ஒரு முக்கியமான பாடம். திமுக ஆதரவு நிறுவனங்களுடைய ஒப்பந்தம் பெற்று அவர்களுக்கு ஆதரவாக ஊடகங்கள்ல நிறைய பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் பேசினாங்க. இவங்க எல்லாமே திமுகவுக்கு ஆதரவா பேசினாங்க. திரு விஜய் அவர்களை ரொம்ப இழிவுபடுத்தி பேசினாங்க. கடுமையான விமர்சனம் வச்சாங்க. சொல்ல முடியாத வார்த்தைகள்லாம் சொன்னாங்க. ஒரு வளர்ந்து வருகின்ற ஒரு கட்சியோட தலைவர்ங்கிற மரியாதை கூட கொடுக்கல. அதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. இதெல்லாம் முக்கியமான காரணங்க திமுகவோட தோல்விக்கு. ஏனென்றால் ஒரு மனிதர் மீது, ஒரு வளர்ந்து வருகின்ற ஒரு அரசியல் தலைவர் மீது மிக மோசமான விமர்சனங்களை வைக்கும்போது மக்கள் அதற்கு எதிரான மனநிலைக்கு போயிட்டாங்க. இது கவனிக்க வேண்டிய விஷயம். இதை திமுக காரங்க நிச்சயமா உணர வேண்டிய தருணம் இது. அது மட்டும் இல்லாம திரு விஜய் அவர்களுக்கு எதிரான ஒரு கருத்தியலை பரப்ப நினைத்த அதே சமயம் திமுகவுக்கு ஆதரவான கருத்தியல் அதிகமாக பரப்பப்பட்டது. திரு ஸ்டாலின் ஒரு ஆக்சசபிள் டெமோக்ராட்டிக் சீஃப் மினிஸ்டரா இருந்தார். அதாவது எளிதாக அணுகக்கூடிய ஜனநாயக ரீதியான ஒரு முதலமைச்சராக இருந்தார். மறுக்க முடியாத ஒண்ணு. நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க திமுக ஆட்சியில். முக்கியமாக மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு, இல்லத்தரசிகளுக்கு நிறைய திட்டங்கள், அதெல்லாம் மறுக்க முடியாத ஒண்ணு. அவை எல்லாமே மக்களால நிராகரிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். மக்களால் நிராகரிக்கப்பட்டது அப்படின்னா ஜெயிக்கல, இதுதான் கடைசியில் இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய தேர்தல் முறையை பொறுத்த வரைக்கும் முதலில் வருபவர் யார் அதை வச்சுதான் தீர்மானிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது திமுக தாவேக்காகிட்ட தோத்துருச்சு. மக்கள் அந்த திட்டங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவா ஓட்டு போடல. இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். திமுகவுடைய தோல்விக்கு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் திமுகவுடைய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, திரு சபரீசன் இன்னொரு மையமாக, அரசியல் மையமாக மாறிட்டாரோ அப்படின்னு மக்கள் எண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு முக்கியமான விஷயங்கள். ஏனென்றால் அவர் தனியாக தொழில் செய்யறாரு, அவரு அரசியல் ரீதியான முடிவு எடுக்கிறாரு, சில பிரச்சார கூட்டங்களை கலந்துக்கிறாரு. இதெல்லாம் இருக்கும் பொழுது திரு ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு மாற்றாக இன்னொரு சக்தியாக திரு சபரீசன் வளர்றாரோ அப்படின்னு மக்கள் நினைச்சாங்க. அது ஒரு முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் வாரிசு அரசியல், முக்கியமாக இவர் இருந்தானா அவர் பையனுக்கு கொடுக்கறது, அவருடைய பேரனுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறத அந்த தொகுதி மக்கள்லாம் ஏத்துக்கல. மக்கள் இப்போ ரொம்ப நவீனமா இருக்காங்க. எல்லாருக்கும் ஜனநாயகம் வேணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் திமுக தோல்விக்கு முக்கியமான காரணம். அதுக்கடையில் இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, திமுக தன்னுடைய செயல்பாடுகளை மக்களிடம் கொண்டு சேர்த்த விதமே ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பரமாக இருந்தது. அதை மக்கள் இந்த தேர்தல்ல நிராகரிச்சிருக்காங்க. ஏனென்றால் கொண்டு போகிற திட்டங்கள் மக்களுக்கானது அப்படிங்கிறதையும் திமுக காரங்க உணரல. அதுக்கப்புறம் தேர்தல் முடிஞ்ச பிறகு நடக்கிற விஷயங்களையும் சொல்லணும். ஏன்னா இனிமேல் வருகின்ற தேர்தலுக்கு அவங்களுக்கு உதவியா இருக்கலாம். முக்கியமாக தேர்தல் முடிந்த பிறகு திரு விஜய் அவர்கள் அரசு அமைத்து விடக்கூடாது, முதலமைச்சர் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக திமுக, அண்ணா திமுக கூட்டணி அமைக்கவும் திமுக தயாராக இருந்தது. இத நான் சொல்லல, சி வி சண்முகம் சொல்லி இருக்கிறாரு. அதை திமுக காரங்க பெருசா மறுக்கல. திரு விஜய் வந்துடக்கூடாதான், அதுக்காக பரம வைரியான தன்னுடைய 70 ஆண்டு கால 50 ஆண்டு கால எதிரியான அண்ணா திமுகவுக்கு கூட கை கொடுக்க திமுக தயாராயிருச்சு. இதை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல.
நீங்க இல்லைன்னு சொன்னாலும் மக்கள் அதை உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்கல்ல. சரி, ஒரு தனி பெரும்பான்மை பெற்ற கட்சி ஆட்சியில் அமர்ந்து விட்டு போகட்டும், அவர்கள் முடிகிற வரை அவங்களால முடிகிற வரைக்கும் ஆட்சியில் இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு ஜனநாயக உணர்வு திமுக அதிமுகவுக்கு இல்லையா அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான விஷயங்க. தேர்தலுக்கு பிறகு நடந்த அம்சங்கள். திமுக ஒரு பலமான கட்சிங்க. திமுக திரு ஸ்டாலினுடைய தலைமையில் இருக்கு. அதுக்கு அடுத்ததாக திரு உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு வாரிசு வரலாம். நம்ம இப்போ பேர்கள் எல்லாம் சொல்ல விரும்பல. ஆனா அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறது. திமுக அப்படி இல்லை. திமுக எத்தனையோ தோல்விகளை கண்ட கட்சிங்க. ஆனால் இந்த தோல்விக்கு அப்புறம் ரொம்ப பதறி போயிட்டாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி கூட சீட்ல உட்காரணும் ஆதரவு கொடுக்காத அளவுக்கு வந்துட்டாங்கல்ல. அதை மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க? மக்கள் நல்லாவே எடுத்துக்க மாட்டாங்கல்ல. அது அடுத்த தேர்தல பிரதிபலிக்குமா இல்லையா? இதையும் திமுக சரி செய்து கொள்ள வேண்டும் அடுத்த தேர்தலுக்கு முன்னால். அதுக்கப்புறம் தேர்தலுக்கு அப்புறம் திரு விஜய் ஆட்சிக்கு அமைச்ச பிறகு திமுகவோட அறிக்கைகள்னா திரு மு க ஸ்டாலினோட அறிக்கைகள்னா கொச்சை தமிழ், அதாவது இயல்பு தமிழ்ல வருது, கேஷுவல் தமிழ்ல வருது. என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் செய்யலாங்களா அப்படிங்கிற மாதிரி வருது. ஏன் இந்த மாதிரி திடீர் மாற்றம்? ஏற்கனவே நம்ம ஊர்ல தமிழ் ரொம்ப சிறப்பாலாம் இல்லை. எழுது தமிழோ ஊடக தமிழோ செய்தி தமிழோ எல்லாமே மிகச் சிறப்பாக இல்லை. அதை திறம்பட சீர்படுத்த வேண்டிய பொறுப்பு நம்ம அனைவருக்குமே உண்டு. இந்த சமயத்துல கேஷுவல் தமிழ்ல அறிக்கை விட்டா இதுதான் ஜென்சி விரும்புறாங்கன்னு நினைச்சிட்டாங்களா? அது எதுக்கு அந்த மாதிரி நினைக்கணும்? திரு விஜய் சார்ந்த நிறுவனங்கள் அவருடைய கட்சி சார்பான அறிக்கைகள்லாம் செந்தமிழ் தானே வருது. அவரு மீட்டிங்ல பேசும்போது இயல்பு தமிழ பேசுறாரு. இந்த இயல்பு தமிழை பேசுகின்ற முறையை கொண்டு வந்தார் யாருன்னா திரு விஜயகாந்த் தான். அவரே கேஷுவலா பேச ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் திரு உதயநிதி ஸ்டாலின் 2019 தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்கினாரு. ரொம்ப இயல்பு தமிழ்ல பேசி ரொம்ப கவர்ந்தார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு இளைஞரணி செயலாளர் பதவியெல்லாம் கொடுக்கப்பட்டது. அவருடைய ஸ்டைலை பார்த்து தான் திரு ஸ்டாலினும் ஸ்டைலை மாத்திட்டாரு. இதை நாங்கள் அப்போது இருந்த ஊடகம் மூலமாக சொல்லி இருக்கிறோம். உதயநிதி ஸ்டாலின் கேஷுவலா தான் பேசுவார். அதே மாதிரி விஜய் கூட்டத்து மேல ரொம்ப இயல்பா பேசுறாரு. நல்ல நடிகர்ங்கிறதால இன்னும் நல்ல பாவனையோடு பேச முடியுது, அழுத்தம் திருத்தமா பேச முடியுது. திரு விஜய் நல்ல தமிழ் பேசுறாரு, இயல்பா பேசணும், நல்ல தமிழ் பேசினாரு, செந்தமிழ் பேசணும், நல்ல தமிழ் பேசுறாரு. ஆனா மற்ற அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பழைய பாணியான பேச்சு இருக்கு. பெரியவர்களே தாய்மார்களே நீங்கள் எல்லாம் அப்படின்னு குரலை மாத்தி பேசுறாங்கல்ல, அதெல்லாம் மக்கள் அவுடேட்டடா நினைக்கிறாங்க. இதெல்லாமே திமுக மாத்திக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா முக்கியமாக உதயநிதி ஸ்டாலின் மக்கள் பல்ஸை சரியா தான் பார்த்தாருங்கிறது அவருடைய அசைவுகள் வந்து நமக்கு புரிஞ்சது. முக்கியமாக விக்ரவாண்டியில திரு விஜயோடைய முதல் மாநாடு ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு. யாருமே எதிர்பார்க்கல அவர் அந்த மாதிரி பேசுவார். சரி, ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசினாரு. ஆனா டெலிவர் பண்ண விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுனால இவர் மிகப்பெரிய அரசியல் தலைவரா வந்துட்டாரோ ஒரு எண்ணத்தை உருவாக்கிடுச்சு. அதை தன்னுடைய உடல் மொழி மூலம் பிரதிபலிச்சவரே உதயநிதி ஸ்டாலின். அவருக்கு பல்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்குங்க. ஆனா அதெல்லாம் நடக்காதோன்னு நினைச்சிட்டாரு. அவர் ஒரு பொட்டன்ஷியல் அரசியல்வாதி. இதெல்லாம் பயன்படுத்தி கொண்டு இன்னும் வருகின்ற கட்சிகள் இருக்கின்ற கட்சிகளுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து தன்னை திமுக புதுப்பித்துக் கொண்டால் அதன் எதிர்காலம் நன்றாக இருக்கும். நன்றி, வணக்கம்.